வணக்கம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஒரு நல்ல மூவ்மெண்ட் குடுத்துருக்காங்க. லைக் நெகட்டிவ் சைட்ல குடுத்திருந்தாலும் ஒரு நல்ல மூவு. ஒரு நல்ல டெசிஷன் எடுத்து கீழ இறங்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். லைக் இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும்? எந்தெந்த ஸ்டாக்ஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு கண்டிப்பா பார்க்கலாம். ஸோ நீங்க கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கும் புரியும். லைக் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்க்கணும், என்னென்ன இண்டிகேட்டர்ஸ்லாம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது புரியும். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. லைக் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. அப்பதான் அவங்களும் கத்துக்குவாங்க. அப்பதான் மார்க்கெட் எப்படி போகுது, நம்ம அதில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ குயிக்கா வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஐ மீன் இந்த சார்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். நம்ம போட்டிருந்த பிரேக் அவுட் லெவல்ஸை பிரேக் பண்ணி அவன் கீழே வரான். இதுதான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஒரு நல்ல புல் பேக் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு 5% இறக்கி விட்டு தான் முடிச்சிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு நல்ல சப்போர்ட் ரீஜனுங்க. இந்த ரீஜனுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ரீஜனை வந்து டச் பண்ணிட்டு தான் போவான்றது என்னுடைய கணிப்பு. ஸோ ஸோ அதுக்கு வந்து நல்ல ரீஜனில் இருக்கான். ஸோ நம்ம கண்டிப்பாக இந்த நிஃப்டி பீஸு, இந்த பேங்க் பீஸு இவங்கெல்லாம் அக்யூமுலேட் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கும் ஒரு 200 புள்ளி கீழே தான் முடித்தான். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்து ஒரு 200 பாயிண்ட் ஏற்றம் கொடுத்து அப்படியே கொண்டு வந்துட்டாங்க கீழே. அவனால் நிற்க முடியல. லைக் அவனுக்கு ஒரு வேலிடான ரீசன் இல்லைங்க. மார்க்கெட் இங்கேருந்து ஏறினவன் இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஒரு பொசிஷனுக்கு ஏறினவன் 5.81%. இது வந்து ஷார்ட் டேர்ம்லேயே ஏறி இருக்கான். ஜஸ்ட் எத்தனை நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நாள்லேயே ஏறிட்டான். ஸோ இதுக்கு வந்து ஒரு ரீசன் வேணும். லைக் அதனால தான் ஸ்டஃப் இல்லாமல் கீழே இறங்குறாங்க மார்க்கெட்டு. புரியுதுங்களா? டெய்லி ஏறிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் மார்க்கெட் இல்லை. இப்போ ஏற்கனவே 4.5% இறக்கி விட்டாங்களா? ஸோ அடுத்து இன்னும் ஒரு 1% இறங்குறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ 24,800 வரைக்கும் வரலாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் என்னுடைய கணிப்பு. அண்ட் இது வந்து புதுசுலாம் இல்லைங்க. இந்த ஃபால் எல்லாம் வந்து புதுசு இல்ல. ஸோ பயப்படவே தேவையில்ல யாரும் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். இது வந்து நார்மலான ஃபால் தான். இது ரிவர்சலும் ஒன்றும் இல்லை. ரிவர்சலுக்கு எந்த இண்டிகேட்டர்ஸும் இன்னும் வரல நமக்கு. இது வந்து ஒரு நார்மலான புல் பேக் தான். ஸோ நீங்கள் ஏற்கனவே முன்னாடி ஏதோ மார்க்கெட்டில் இந்த மாதிரி நடந்திருக்கான்னு பாருங்களேன். இங்கே பாருங்கள், சும்மா சாதாரணமாக 10% விழுந்திருக்காங்க. புரியுதுங்களா? இது வந்து வீக்லி சார்ட்டு. ஸோ இது வந்து எந்த பீரியடு பாருங்கள், நவம்பர் 22லேருந்து 23 வரைக்கும். ஜஸ்ட்டு வித்தின் அ ஸ்பேன் ஆஃப் 2-3 மந்த்ஸில் வந்து இத்தனை 10% இறக்கியிருக்கான். இது மட்டுமே ஒரு எக்ஸாம்பிள் இல்லை. இவன் இந்த டாப்லேருந்து எடுத்து பாருங்களேன், 17% இறங்கியிருக்காங்க மார்க்கெட்டு. ஸோ இதெல்லாம் காமனான ஃபால் தான். நம்ம பயப்படவே தேவையில்ல. ஓகேங்களா? இந்த மாதிரி இறங்கி இறங்கி தான் இங்கே பாருங்கள் 7% இறங்கியிருக்கான். ஸோ இந்த மாதிரி இறங்கி இறங்கி தான் ஏறுவாங்களே தவிர ஒரே ஸ்ட்ரெச்சில் ஏற மாட்டான். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பார்க்கணும்னா இங்கே பாருங்க, திரும்பி அகைன் 7.45%. ஸோ நம்ம என்ன பார்க்கணும்னா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து தான் நம்ம வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை யோசிக்கணும். புரியுதுங்களா? புரியும் நம்புகிறேன். ஏதாவது டவுட்னா கிளியர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்க்குறேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ண போகிறேன்னா, லைக் இந்த பொசிஷன், இந்த சப்போர்ட் ரீஜனில் என்னால் முடிஞ்சது ஏதாவது பை பண்ண போகிறேங்க. ஸோ அதுதான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி. எனக்கு இப்போதைக்கு பயம் எதுவும் இல்லை. மார்க்கெட் வந்து ரிவர்சல் எதுவும் கொடுக்கல. ஸோ யா அடுத்ததுக்கு போகலாம். பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்ம போட்டு இந்த சப்போர்ட் ரீஜனை டச் பண்ணிவிட்டு ரிவர்சல் எடுத்திருக்கான். ஸோ பார்க்கலாம். இது பேங்க் நிஃப்டியும் ஒரு நல்ல ரீஜனில் தான் இருக்காங்க. ஸோ ஒன்றும் பயப்படுற அளவுக்குலாம் எதுவும் மார்க்கெட் ஒன்றும் ஃபால்லாம் இல்லை. ஸோ பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஓகேங்களா? நிஃப்டி பேங்க் நிஃப்டி திரும்பி இந்த ரீஜனுக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ இவன் ஃபால் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு இந்த பொசிஷனுக்கு வந்து டச் பண்ணிட்டு ஏறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு ரூ. 60 கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இந்த பாருங்கள், ஏற்கனவே நம்ம போட்டு வச்சிருந்த சப்போர்ட் ரீஜனு, சாரி ரெசிஸ்டன்ட் ரீஜன், இப்போ வந்து அது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு திரும்பி ஏறத்துக்கு ட்ரை பண்ணுவான். ஏதாவது ஒரு நியூஸை வச்சு ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? அதுதான் இப்போதைக்கு HDFC பேங்க். ஃபின்சர்வ் பாருங்களேன், ஃபின்சர்வ் ஒரு நல்ல மூமெண்ட்டில் இருக்கான். நான் ஏற்கனவே பேசியிருந்த மாதிரி இங்கேருந்து ஒரு நல்ல பொசிஷனில் ஏறினவன், இங்கே பாருங்கள் இந்த இடத்துலேருந்து எத்தனை பர்சன்ட் ஏறினா, 24% ஏறினவன். ஓகேங்களா? 24% எத்தனை வாரத்தில், 5 வாரத்தில் ஏறி இருக்கான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு புல் பேக். இந்த புல் பேக் கண்டிப்பாக வேணுங்க. இல்லைன்னா மார்க்கெட் வந்து இயங்காது. புரியுதுங்களா? மார்க்கெட்டு ஏறுறதுக்கு கம்மி இப்படி நீங்கள் பாட்டுக்கு செங்குத்தா ஏறினா செங்குத்தாக தான் கீழே விழுவான். அதனால் இந்த புல் பேக் வந்து ஒரு நல்ல புல் பேக். திரும்பி என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு 2% இறங்கிட்டு தான் போவான். புரியுதுங்களா? இந்த இந்த லைனை டச் பண்ணிட்டு தான் திரும்பி போவான் என்னை பொறுத்த வரைக்கும். இப்படி டச் பண்ணிவிட்டு இப்படி போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இது வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட் ரீஜனில் இருக்கான். ஃப்ளாக் பிரேக் அவுட் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை யூட்டிலைஸ் பண்ணுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மற்றவங்க எல்லாருமே ஒரு இப்போதைக்கு ஃபால் ரீஜனில் தான் இருக்காங்க. மற்றபடி இவன் வேர்ல்பூல் பாருங்களேன்,
இந்த ஸ்டாக்லாம் நல்லா எஃபர்ட் இருக்குது. எத்தனை பேர் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியல இந்த அனாலிசிஸை. இந்த அனாலிசிஸ் யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். இங்க பாருங்க நல்லா ஏறிட்டே இருக்கான். இவனை கட்டுப்படுத்துறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது. தீபாவளி முடிகிற வரைக்கும் இவன் தான் ராஜா. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு அவ்வளோதாங்க. இந்த இந்த ஸ்டாக்ஸ்லாம் கண்டிப்பாக பாருங்கள். என்ன என்ன பண்ணணும். அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்னா இதுதான் நேச்சர். லைக் இந்த லாஸ்ட் 2 டேஸாக என் போர்ட்ஃபோலியோவும் ஒரு ஆல்மோஸ்ட் 3% ஃபால் ஆயிருக்கும். ஸோ இது வந்து நேச்சர். கீழே இறங்கி மேலே ஏறுறதெல்லாம் ஏறும்போது இருந்த சந்தோஷம், இறங்கும்போதும் சந்தோஷமாக தான் இருக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு டிஸ்கவுண்ட் சேல். நான் அப்படி தான் பார்க்க போகிறேன் மார்க்கெட்டை. இது வந்து நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் ரீஜனில் இருக்கான். நம்ம வந்து இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறவங்க கண்டிப்பாக புத்திசாலிகளாக தான் பிஹேவ் பண்ணுவாங்க. லைக் உங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதை தான் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலான்னா, லைக் நேற்று மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி பேசியிருந்தோம். நம்ம என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னு ஐ மீன் என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை பற்றி பேசணும், ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸை பற்றி பேசணும். ஸோ பேசிக்காக இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, லைக் என்கிட்ட என்னென்ன ஃபண்ட்ஸ் இருக்குங்கிறது தான் பற்றி பேச போகிறோம். ஸோ என்கிட்ட வந்து லைக் 2 ஸ்மால் கேப் ஃபண்ட் வச்சுருக்கேன். ஒரு மிட் கேப் ஃபண்ட் வச்சுருக்கேன். 2 இண்டெக்ஸ் ஃபண்ட் வச்சுருக்கேன். இண்டெக்ஸ் ஃபண்டை பற்றி நம்ம நிறையா பேசிட்டோம். லைக் நான் எதுக்கு இண்டெக்ஸ் ஃபண்டை வச்சுருக்கேன், அதுவும் எதுக்கு நான் நாவி நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை ஃபண்ட் ஹவுசஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன்றது காரணம் சொல்லிட்டேன் ஏற்கனவே. ஏன்னா இவனுங்களது தான் இருக்கிறதுலே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்குது. அண்ட் இவன் வந்து எனக்கு லாங் டேர்முக்கு தான் உதவ போகிறான். லைக் நான் வந்து எதுவும் ஷார்ட் டேர்முக்குலாம் எதுவுமே இந்த 2 ஃபண்டையும் பிக் பண்ணல. ஸோ லாங் டேர்முக்கு இவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான். லைக் எக்ஸ்பென்ஸில் சேவ் பண்ணோம்னா அதுவே நமக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்சஸை உண்டு பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 3 ஃபண்டு வச்சுருக்கேன். லைக் ஸ்மால் கேப் ஃபண்ட்லேயே 2 வச்சுருக்கேன். ஏன் ஸ்மால் கேப் ஃபண்டில் 2 வச்சுருக்கேன்னா, ஸ்மால் கேப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் லைக் இது வந்து ரிஸ்க் அதிகமான ஃபண்டு. ஓகேங்களா? ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கணும். லைக் என்னால் இப்போ இந்த ரிஸ்க் எடுக்க முடியும்னா, என்னால் ஒரே ஃபண்டில் ஒரு 10,000 போட முடியும். பட் ஆனால் நான் ஏன் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன், லெட்ஸே 5K ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேயும் ஒரு டைவர்சிஃபிகேஷன். லெட்ஸே லைக் இந்த ஃபண்ட் மேனேஜர் ஒரு விதமான ஸ்டைல் வச்சுருப்பான். ஹெச்டிஎஃப்சி ஸ்மால் கேப் ஃபண்ட் மேனேஜர் ஒரு விதமான ஸ்டைல். கெனரா ரொபாக்கோ இன்னொரு மாதிரி ஃபண்ட் மேனேஜராக இருப்பான். லைக் அவன் அக்ரெசிவாக இருக்கலாம், இவன் வந்து கொஞ்சம் டிஃபென்சிவாக இருக்கலாம். ஸோ என்ன நடக்கும், லைக் இஃப் இவன் இவன் ஹெச்டிஎஃப்சி ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன். லைக் அதை வந்து ஈடுகட்டுறதுக்கு கெனரா ரொபாக்கோ ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி உல்ட்டா, லைக் இவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான், இவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டான், இவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான். ஸோ பேசிக்காக நான் ரிஸ்க்கை வந்து டைவர்சிஃபை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதை ஏன் நான் 2 ஃபண்டு வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிக்கணும். லைக் இங்கே டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இவன் பாருங்களேன், இவன் கெய்ன்ஸ் டெக்னாலஜி வச்சுருக்கான், எம்சிஎக்ஸு, கே இண்டஸ்ட்ரி, பாரத் எலக்ட்ரானிக்ஸ். இது வந்து கெனரா ரொபாக்கோ ஸ்மால் கேப் ஃபண்டு. ஓகேங்களா? இது வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இவனுடைய அலோகேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும். கேம்ஸ் வச்சுருக்கான், கிராம்டம்ஸ் கிரீவ்ஸ் வச்சுருக்கான், ஜேபி கெமிக்கல், சன் ஃபார்மா, கேவிபி, நிறையா டைவர்சிஃபை பண்ணியிருக்கான். ஸோ எனக்கு இவனுதுலேயும் டைவர்சிஃபிகேஷன் கிடச்சிச்சு. அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி ஸ்மால் கேப் ஃபண்ட் வச்சுருக்கேன். அதில் பார்த்துட்டிங்கன்னா சில பல ஸ்டாக்ஸ் வந்து இதில் கெனரா ரொபாக்கோவில் இல்லாத ஸ்டாக்ஸ் எல்லாமே ஹெச்டிஎஃப்சி ஸ்மால் கேப் ஃபண்ட்லேயும் இருக்குது. புரியுதுங்களாங்க? பாருங்கள், பிவிஆர்லாம் நம்ம பார்க்கவே இல்லைங்க. இவன்ட்ட பிவிஆர் வச்சிருந்த மாதிரி தெரியல. ஆனால் எனக்கு பிவிஆரும் வேணும். பிகாஸ் பிவிஆர் வந்து மோனோபோலி ஆகிட்டு வரான். லைக் பிவிஆர் ஐநாக்ஸ் ஷேர் வந்து லைக் இட்ஸ் லைக் எ மோனோபோலி. லைக் எனி மல்டிப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிவிஆர் தான் வச்சுருக்கான். ஐநாக்ஸையும் அக்வயர் பண்ணிட்டான். ஸோ இப்போ வந்து அவன் மோனோபோலியாக இருக்கான். ஸோ அவனதெல்லாம் ஒரு போர்ஷன் ஆஃப் ஷேர்ஸ் இந்த ஃபண்டில் இருந்துச்சுன்னா அது வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ரிஸ்க்கை நம்ம தான் டைவர்சிஃபை பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இவனதில் ஒரு 50 ஸ்டாக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹெச்டிஎஃப்சியில் ஸ்மால் கேப் ஃபண்டில் ஒரு 50 ஸ்டாக் இருக்குது. கெனரா ரொபாக்கோவில் ஒரு 30 ஸ்டாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 80 ஸ்டாக்கில் நம்ம போடுற அமௌண்ட் போகுது. ஸோ 80ல் 10 ஸ்டாக்கு 0கே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய அமௌண்ட்டு எந்த பிரச்சனையுமே ஆகாது என்னை பொறுத்த வரைக்கும். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே எவ்வளோ அலோகேட்டட் மணின்னு போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவனுடைய ஏயுஎம் வந்து அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து 12,000 கோடி. 12,000 கோடியில் 1% தான் இந்த சுவன் ஃபார்மாசூட்டிக்கல்ஸ் லிமிடெடில் போட்டிருக்கான். ஸோ இந்த கம்பெனியே 0 போனாலும் அந்த 12,000 கோடியில் 1% போணுச்சுன்னா என்னங்க ஆக போகுது? ஒன்றுமே ஆகாது. அதுக்கு ஈடு கட்டுற மாதிரி மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால தான் லைக் இந்த மாதிரி டைவர்சிஃபை பண்ணுறது. ஓகேங்களா? அடுத்து மிட் கேப் ஃபண்டு எதுக்கு சூஸ் பண்ணுறோன்னா அதே கான்செப்ட் தான். மிட் கேப் வந்து ரிஸ்க் அதிகம். அகெயின் மிட் கேப்பும் ரிஸ்க் அதிகம். ஸோ ஸ்மால் கேப்பை கம்பேர் பண்ணும்போது மிட் கேப்பு ரிஸ்க் கம்மி. ஓகேங்களா? ஸோ அதனால்
லைக் இவனுக்குன்னு தனி ஃபண்டை நான் எடுத்து வச்சிருக்கேன். மோட்டிலால் ஓஸ்வால் மிட் கேப் ஃபண்ட். அகைன் இதெல்லாமே எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்றேன். ஸோ நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த மிட் கேப்லயும் நமக்கு ஒரு எக்ஸ்போஷர் இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். ஓகேங்களா? இந்த வீடியோ கண்டிப்பா உபயோகமா இருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் அவங்களுக்கும் தெரியும். நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். டெய்லி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ போடுறோம். ஸோ 10 பேர் யாருக்காவது உபயோகமா இருந்துச்சுன்னா, அதுவே எனக்கு போதுங்க கண்டிப்பா. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி அத தெரிவிங்க. லைக் யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே எனக்கு போதும். ஓகேங்களா? ஸோ அ நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.